பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ விவாகம் பண்ணியிருந்தான். அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாலையும் பெற்றாள். எஷாகான் சேபாவையும் பெற்றான். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். பாருங்க, ஆபிரகாமுக்கு 2 வேலைக்காரிகள் இருந்தார்கள். ஒருவள் ஆகார், இன்னொருவள் கேத்தூராளையும் ஆபிரகாம் விவாகம் பண்ணியிருந்தான். அவர் 2 வேலைக்காரிகளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இருந்த வறுமையாட்டின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனை ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். கவனிங்க, தன் குமாரனாகி ஈசாக்குக்கு இப்ப 2 வேலைக்காரிக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. அவர்களுக்கு நன்கொடை கொடுக்கிறான். ஆனால் தன் கர்ப்பப்பிரவாகி ஈசாக்குக்கு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். அல்லேலூயா. நாம் ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். இயேசுவை என்னைக்கு ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, ஆகவே அவருக்கு உண்டாகியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், பிதாவிற்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளும் உங்களுக்கும் எனக்கும் தான் சொந்தம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியும் அது நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அப்ப இந்த உலகம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தம். அவர் சொந்தக்காரர் அவர்தான். இந்த ஊர்ல இந்த பட்டணத்துல இந்த தெருவில் நம்ம ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்கலாம், 100 கோடிக்கு ஒரு வீடு கூட கட்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு வாடகை வீட்டுக்காரர்கள். எஜமான் ஆண்டவராகிய இயேசுநாதர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து பிள்ளையாய் மாறிவிட்டார்களோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் உங்களையும் என்னையும் சார்ந்தது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதைதான் ஆபிரகாம் தன் குமாரனுக்கு, தன் சேஷபுத்திரனுக்கு, தன் கர்ப்பப்பிறப்பாகி ஈசாக்குக்கு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திரும்ப அவனுக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆனால் தன் வேலைக்காரருடைய பிள்ளைகளுக்கோ நன்கொடை கொடுக்கிறான். அல்லேலூயா. இந்த உலக மனுஷர் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். எல்லாருக்கும் நல்ல மழை பெய்கிறது, நல்ல வெயில் அடிக்கிறது, எல்லாம் நல்லா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இயேசுவை அறியாத மனிதர்களுக்கு இல்லை என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு இருக்கிற நன்மைகள் வேற, நமக்கு இருக்கிற நன்மைகள் வேற. அவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு வேற, நமக்கு இருக்கிற பாதுகாப்பு வேற என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் பொழுதே தன் வேலைக்காரருடைய பிள்ளைகளுக்கு நன்கொடை கொடுத்து அவர்களை ஈசாக்கை விட்டு பிரித்து விட்டான். அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவர்கள் சுதந்திரவாளிகள் அல்ல. ஆகவே ஆவிக்குரியவர்களாகி நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பிரிந்து வாழ வேண்டும். உலக மனிதர்களோடு ஒட்டி வாழ முடியாது. செய்கிற சம்பிரதாயங்கள், சடகாச்சாரங்கள், செய்கிற தகாத வழிபாடுகள், தகாத முறைமைகள், உலக காரியங்களை நாம் தலையிட முடியாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நாம் வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆகவே உலகத்தார்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக தான் இங்கே
ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டி பிள்ளைகளை நன்கடை கொடுத்து அனுப்பி ஈசாக்கை விட்டு பிரித்து விடுகிறான். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்தோடு ஒத்து போக முடியாது. உலகத்தோடு நாம் எல்லாம் சரி என்று சொல்ல முடியாது. என்று கேட்டால் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய, ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்து ஆண்டவருடைய நன்மைகளை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசுகிற நல்ல வாசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகள் எல்லாரும் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.